Hello everyone, I'm Bhupesh. ஆவாரம் போகிறேன். MBA செகண்ட் இயர் பண்ணிட்டுருக்கேன். MBA ஃபைனான்ஸ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஸ்டாக்ஸோ ட்ரேடிங்கோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இவங்களை நான் இப்போ பார்த்தேன்னா காலேஜில் டெஸ்டேஷன் கொடுத்து வந்துருந்தாங்க. ஸோ அப்போது ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணலான்னு இங்கே வந்துருந்தேன். ஐபிஓ டாப்பிக்கில் இவங்க ஒவ்வொரு அரௌண்ட் 1 month கோர்ஸ், பட் 20 to 25 days கோர்ஸ் இருந்துச்சு. 3 மாடியூல். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதில் எப்படி நம்ம ஷேர்ஸை வாங்க, எப்படி நியூஸ் பார்க்கலாம், அண்ட் ட்ரேடிங் வியூவில் எப்படி ஹீட் மேப்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்லாம் பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் செகண்ட் மாடியூலில் ட்ரேடிங் பற்றி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால டாப் மாடியூல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்னென்ன நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும், அந்த ஈவெண்டோ ப்ராஃபிட் எடுக்கிறது இருந்தாலும் இதெல்லாம் பண்ணாலும் லாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரையல் பார்த்து நீங்கள் லாஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 5% இந்த ட்ரேடிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா நாளும் ப்ராஃபிட்டே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மார்க்கெட்டை கண்டிஷன் டைமிங்கை போட்டு நம்ம இது பண்ணணும். அண்ட் ஆல் மாடியூலில் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கணும். ஸோ 1 week நம்ம ஒரு ட்ரைனிங் நம்ம ட்ரேட் பண்ணி மட்டுமே ட்ரைனிங் கட்டிக்கலாம். ஸோ மாடியூல் 1, 2 and 3 முடிக்கும் போது ஃப்ரண்ட் பேஜில் வர்ச்சுவல் மணி வச்சு ட்ரேடிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ அந்த இதில் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. வி கேன் டூ ட்ரேட். ஈவெண்டோ நான் வேலைக்கு போகலனாலும் இப்போது வேலைக்கு போகும்போது சேவ் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலான்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் இப்போ 2 months இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் சீனியராக ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, ரெஸ்யூம் பில்ட் பண்ணேன். அதே மாதிரி லிங்க்டின்ல ஜாப் போர்ட்டல்ஸில் ஜாப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பார்ட்டிசிபேஷனும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு மார்க்கெட்டிங் பற்றியும். அண்ட் தென் நாலேஜ் வைஸ் அகாடமி அண்ட் மார்க்கெட் வைஸ் அகாடமி அண்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ். லோகேஷ் நான் என் ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னா அதில் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நிறையா. அண்ட் பர்சனல் கைடன்ஸோடு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த இதை பண்ணால் கரெக்டாக பண்ணலாம், இந்த இதை நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, என்ன இதை மாற்றி பண்ணுங்க கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி பர்சனலைஸ்டு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஐபிஓவில் என் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதில் எப்படி ஐபிஓஸை சர்ச் பண்ணலாம், இப்படி ஐபிஓ சப்ளை பண்ணலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் 0 knowledge இன் ஸ்டாக் மார்க்கெட் இருந்தாலும் மார்க்கெட் வைஸ் அகாடமி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கொடுத்துருப்பாங்க. போட்டி மார்க்கெட்